தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே 4வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மட்டுமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். வருஷத்தின் கடைசி நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் 9 நாட்களிலே இந்த வருஷத்தையே நாம் முடிக்கப் போகிறோம். கர்த்தர் கிருபையினாலே அவருடைய வார்த்தையினாலே நம்மை பிழைக்க செய்திருக்கிறார். நம்மை உயிரோடு பாதுகாத்த ஆண்டவரை நாம் முளமாற ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம்முடைய ஆண்டவர் நம்மேலே மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபையின் மனஸ்தாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது கற்றுக் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதத்தில் உள்ள 44 மற்றும் 45 மற்றும் 46வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 44 முதல் 46 வரைக்கும். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போது அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் இந்த வசனத்தோடு எங்களோட பேசும், எங்களோடு இடைபடும், எங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற எங்கள் அன்பு இரட்சகருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கானான் தேசத்திலே கர்த்தரால் குடியமர்த்தப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய உபகாரங்களை மறந்து அந்நிய தேவர்களை சார்ந்து கொண்டு விக்கிரகங்களுக்கு தங்களுடைய குமாரரையும் குமார்த்திகளையும் பலியிட்டதை கர்த்தர் கண்டு மிகவும் கோபப்பட்டு அவர்களை அந்நிய ராஜாக்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்நிய ராஜாக்களுடைய கரத்தில் சிக்கின அவர்கள் நெருக்கத்தின் மத்திலே ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை நினைத்து கர்த்தர் அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் அவர்கள் மேல் இறங்கினார். இந்த காலவெளியில் கர்த்தருடைய மனஸ்தாபம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவருடைய மனஸ்தாபம், ஆண்டவருடைய கிருபையின் இரக்கங்கள் தான் நம்ம இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கு. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மேல் மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர், நம்மேல் பரிதாபம் கொள்ளுகிற தேவன், நம்மீது இரக்கம் வைக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. தேவனுடைய மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது, இனிமேலும் கொண்டு வரப்போகிறது. இந்த காலவெளியில் தேவனுடைய மனஸ்தாபம் பல விதங்களில் வேதத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. எதிர்மறையாக தேவனுடைய மனஸ்தாபம் செயல்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட விளைவுகளை இந்த பூமி சந்தித்தது, இந்த பூமியின் குடிகள் சந்தித்தார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்பொழுது, முதலாவது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். எதற்காக? பூமியிலே மனிதனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களிலே தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனிதனை பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். காரணம், அவனுடைய வழிகள் மிகவும் பொல்லாதவைகளாக, அக்கிரமங்கள் நிறைந்ததாய், கைகளின் கொடுமைகள் நிறைந்ததாய் காணப்பட்டதினாலே ஆண்டவர் அவர்களை பார்த்து மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார். முடிவு, மிகப்பெரிய அழிவை இந்த பூமிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நோவாவும் அவனுடைய குடும்பமும் மாத்திரம் 8 பேர் மாத்திரம் பேழையிலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். மீதி உள்ள எல்லா இந்த பூமியின் குடிகள் எல்லாம் மிருக ஜீவன்களும் அழைக்கப்பட்டது. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மிருக ஜீவன்கள் மாத்திரம் பேழையிலே பாதுகாக்கப்பட்டுச்சு. இந்த காலவெளியிலே அப்படிப்பட்டதான ஒரு மனஸ்தாபத்தை கர்த்தர் மேலே சொல்லவில்லை. ஆண்டவர் இந்த காலவெளியிலே இன்னும் கூட மனஸ்தாபத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சவுல் என்கிற ராஜாவை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவனை ராஜாவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். காரணம், அவனுடைய கீழ்ப்படியாமை. ஆண்டவர் செய்ய சொன்னதை அவன் செய்யாமல் தன்னுடைய இஷ்டம் போல சுய முடிவுகளாலே அவன் தேவனை வேதனைப்படுத்தினால ஆண்டவர் அவனை குறித்து மனஸ்தாபப்பட்டார். முடிவு, பொல்லாத ஆவி அவனை பிடிக்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். அதனால அவன் அலக்களிக்கப்பட்டான். கடைசியிலே அவனுடைய முடிவு தற்கொலையிலே முடிந்து போனது. இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட மனஸ்தாபத்துக்கு நேராக நாம் போய்விடக்கூடாது என்பதற்கு எச்சரிப்பாக செய்திதான் இந்த வார்த்தைகளே ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 146ஆம் சங்கீதத்தை நான் வாசித்த வசனத்தில் 45ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய கிருபையின் மனஸ்தாபத்தை நினைவு கூர்ந்தார். கிருபையினாலே மனஸ்தாபப்பட்டார். உடன்படிக்கை நினைவு கூர்ந்து கிருபையினாலே மனஸ்தாபப்பட்டு அவர்களை விடுவித்தார். அந்த கிருபையின் மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்யும்?
அந்த கிருபையின் மனஸ்தாபத்தை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது என்பதை இந்த காலகட்டத்தில் செய்தியாக சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்தில் இந்த கிருபையின் மனஸ்தாபத்தை த கிரேட் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கு, உன்னதமான அன்பு. மற்றும் ஒரு மொழிபெயர்ப்பில் ஃபெய்த்ஃபுல் லவ், நம்பிக்கையான அன்பு. நம்பிக்கைக்குரிய அன்பு தான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. அது நிலையான அன்பு, உன்னதமான அன்பு, கள்ளங்கபடி இல்லாத அன்பு தான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பின் மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய போகிறது? முதலாவது, ஆண்டுடைய அன்பின் மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 24 15 முதல் 17 வசனங்களில் கொள்ளை நோயிலிருந்து, கொடும் வியாதியிலிருந்து தேவனுடைய மனஸ்தாபம் நம்மை விடுவித்து கொண்டிருக்கிறது, இனிமேல் விடுவிக்கும். தாவீது வாழ்ந்த நாட்களிலே அவர் ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை துணிகரமாக செய்ததினாலே ஜனங்களை மிகப்பெரிய கொள்ளை நோய் பிடித்தது. அதனால் 70,000 பேர் மரித்து போனார்கள். இதை பார்த்த தாவீது இந்த செய்தியை அறிந்த உடனே, இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வரப்போகுது என்ற உடனேயே தாவீது செய்தது, நான் மிகப்பெரிய கொடுமையான இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, தேவனுடைய கரத்தில் விடுவேன், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று ஆண்டோட சமூகத்தில் அறிக்கையிட்டு அவர் சொன்ன உடனேயே மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய் 70,000 பேரை கொன்று போட்டது. பின்பு ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் நான் காண்பிக்கும் இடத்துல நீ பலி செலுத்து என்கிறார். அந்த பலி செலுத்தி முடித்த உடனே கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். உடனடியாக கொள்ளை நோய் நிறுத்தப்பட்டது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கொள்ளை நோய் நிறுத்தினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பின் மனஸ்தாபம் நம்ம மேலே இருந்தது. அதான் இந்த 2024 முழுவதும் ஆண்டோடைய கிருபையின் காரணமோடு கூட இருந்தது. கொள்ளை நோய்கள் நம்மை தாக்காத வண்ணம், கொரோனா, டெங்கு போன்ற மிகப்பெரிய மனிதர்களை கொல்லுகிறதான கொள்ளை நோய்கள் நம்மை அண்டாதவனும் கர்த்தர் காத்து கொண்டார். அநேகர் கொரோனாவில் சிக்கியும் தப்பித்து இன்னும் உயிரோடு இருக்கார். அது தேவனுடைய கிருபை. அநேக பரிசுத்தவான்கள் கடந்து போய்விட்டார்கள். அது தேவனுடைய திட்டம். நம்மை கிருபையினாலே கர்த்தர் பாதுகாத்திருக்கு. அதுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய அன்பின் மனஸ்தாபத்தை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கரத்தில் மட்டுமே விழ வேண்டும். இடுக்கமான சூழ்நிலைகள், நெருக்கப்படுகிற நிலைகள், தாவீது சொன்னதை போல கர்த்தருடைய கரத்தில் நான் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆண்டுடைய இரக்கங்களுக்கு அளவே கிடையாது. அதை நாம் இவ்வளவு குறிப்பிட்ட அளவோடு நாம் அடக்கிவிட முடியாது. தேவனுடைய இரக்கங்களுக்காக நாம் காத்திருப்போம். தேவனுடைய கரத்தில் நாம் விழுவோம். நிச்சயமாக தொடர்ந்து தேவனுடைய மனஸ்தாபம், அன்பின் மனஸ்தாபம் நம்மை வாழ வைக்கும், கொள்ளை நோயிலிருந்து நம்மை விடுவிக்கும். இரண்டாவதாக, தேவனுடைய அன்பின் மனஸ்தாபம் என்ன செய்யும்? யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 13 முதல் 14 வசனங்கள் நீங்கள் வாசிங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் செய்த காரியம், அவர்களுக்கு நிறைவான விளைச்சல் இருந்தது, நன்றாக அறுவடை செய்தார்கள். அறுவடை செய்து ஆடு மாடுகள் பலத்து போயிருந்தன. இதையெல்லாம் கண்டு இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்க? பாவம் செய்யலாம், பாவம் செய்து ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்துடலாம், திருப்பி பாவம் செய்யலாம், ஒரு மாட்டை பலி கொடுத்துடலாம். இப்படி அவர்களுடைய வாழ்க்கை அன்றாட நிகழ்வாக மாறி போனது. துணிகரமாக பாவம் செய்து உடனடியாக பலி செய்து பாவ நிவர்த்தி, திருப்பி பாவம் செய்து பலி நிவர்த்தி, இப்படி செய்து கொண்டே இருந்ததுனால கர்த்தர் இதை பார்த்தார். பாவத்தை குறித்து ஒரு பயம் இல்லை, என்னிடத்துல முறையாக நிரந்தரமாக திரும்பும் எண்ணம் இவர்களுக்கு இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சாபத்தை அவர் மத்தியில் கட்டளையிடுகிறார். பஞ்சத்தை கட்டளையிடுகிறார். என்ன பஞ்சம் அது? உங்களுடைய விளைச்சல்கள் எல்லாம் பச்சை புழுக்கள் தின்கும். பச்சை புழுக்கள் விட்டதை வெட்டுக்கிளிகள் தின்கும். வெட்டுக்கிளிகள் விட்டதை பச்சை கிளிகள் தின்றும். பச்சை கிளிகள் விட்டதை முசுக்கட்டை பூச்சைகள் தின்றும் என்கிறதான ஒரு எச்சரிப்பை ஆண்டு கொடுத்து, அப்படியே யோவேல் தீர்க்கதரிசி நாட்களில் மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதற்கு யோவேல் தீர்க்கதரிசி வழியாக மீண்டும் கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் மறுபடியும் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிடைத்து தேவனிடம் திரும்புங்கள். இருதய மனமாற்றத்தோடு நீங்கள் கர்த்தரை திரும்புங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை மனசாபப்பட்டு மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். இழந்து போன ஆசீர்வாதங்களை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த காலவெளியில் பரிசுத்தாவியர் சொல்கிறார், இருதயங்களை கிழித்து நாம் தேவனிடம் திரும்ப வேண்டும். நாம் ஏதோ மனதில் உதட்டின் அளவில் சொல்லி அப்படியே கடந்து போய்விடக்கூடாது. இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை அன்னாளை போல ஊற்றி நாம் ஜெபிப்போம். நம்முடைய இருதயத்தை நாம் கசக்கி பிழிந்து தேவ சமூகத்தில் அழுது மன்றாடி, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் கர்த்தரிடத்தில் மன்றாடி அழுது உபவாசத்தோடு நாம் கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு மன்னிப்பார், நம்மேல் மனஸ்தாபப்படுவார். கர்த்தர் மீண்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள இருதயங்களை கிழித்து நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற உங்கள் மேலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். மனஸ்தாபப்பட்டு கொள்ளை நோக்கி மட்டும் தப்பி வைத்தார், அதுக்கு நன்றி சொல்லுவோம்.
இனிமேலும் பலத்த பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருவார். இரண்டாவதாக, நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் கர்த்தருடைய மனஸ்தாபம் நமக்கு பெற்றுத்தரும். மூன்றாவதாக, கர்த்தருடைய மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை வாசிக்கும் போது, தீங்குக்கு அழிவுக்கு நம்மை தப்புவிக்கும். நினைவே பட்டணத்து மக்கள் மீது ஆண்டவர் சொன்ன அந்த தீங்கு, அந்த அழிவு, அதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதற்காக அவர்கள் செய்ததென்ன? தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். தங்களுடைய கைகளின் கொடுமை விட்டு திரும்பினார்கள். இன்றைக்கும் அநேக பேருடைய வாழ்க்கையில் பொல்லாத வழியை விட்டு திரும்ப விரும்புகிறாங்க, ஆனால் திரும்ப முடியல. கைகளின் கொடுமை விட்டு திரும்ப விரும்புகிறாங்க, ஆனால் முடியல. இதே நிலையெல்லாம் நினைவே மக்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த ராஜா செய்த காரியம் என்ன? ராஜா எல்லாருக்கும் ஒரு கட்டளை போட்டார். எல்லாரும் உபவாசம் இருக்க வேண்டும். மனிதர் முதல் மிருக ஜீவன்களை 3 நாட்கள் நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமாக கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய கைகளில் பொல்லாப்பை விட்டு நீங்கள் திரும்புவீங்க, பொல்லாத வழிகளிட்டு திரும்புவீங்க. கர்த்தர் நம்ம மேல் மனம் இறங்குவார். பிரியமானவர்களே, இந்த பூமி அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தோடு நாம் ஒன்றி போனால் நாம் அழிந்து போவோம். நம்மை அழியாதபடி காக்கிற தேவனுடைய மனஸ்தாபம் இந்த காலவெளியில் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையின் வார்த்தைகள், கிருபை உங்களுக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளை நாம் அலட்சியம் செய்ய வேண்டாம். தேவனுடைய கரத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். எங்களுடைய வழிகள் உமக்கு பொல்லாததா இருக்கிறது. எங்களுடைய பாதைகள் உம்முடைய பார்வைக்கு உகந்ததா இல்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். தயவு செய்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய கைகளின் கொடுமை விட்டு நாங்கள் திரும்ப எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் உபவாசத்தோடு மன்றாடுதலோடு நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்துவார். தேவனுடைய பலன் நம்ம மீது இறங்கும் பொழுது நம்ம மேலே பலன் செய்கிற அசுத்த கிரியைகளை கர்த்தர் அதம் பண்ணி போடுவார். அதைவிட பெரிய பலன் நம்ம மீது இறங்கும். நிச்சயமாக அவையெல்லாம் எரிந்த நாசமாகும், சாம்பலாய் போகும். கர்த்தர் நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுப்பார். நினைவே மக்களுக்கு கர்த்தர் மறுவாழ்வை கொடுத்தது போல உங்களுக்கும் மறுவாழ்வு கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய கரத்தில் நாம் விழுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பாதத்தில் உபவாசத்தோடு காத்திருப்போம். நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடுவோம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே அழிவுக்கு, தீங்குக்கு நாம் தப்புவிக்கப்படுவோம். நான்காவதாக கர்த்தர் கடைசியாக சொல்கிற காரியம், நான் ஆண்டோடைய மனஸ்தாபம் நம்முடைய வாழ்க்கையில நாற்றங்களை வாசனையாக மாற்றிவிடும். யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லப்பட்டு, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார்? மரியாள் அழுததை பார்த்து இயேசு மனதுருகி அவர் அழுது விட்டார். இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசரு மரித்து போய் 4 நாள் கழித்து அவருடைய வீட்டை விசாரிக்க வருகிறார். அந்த இடத்துல மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட சம்பாஷித்து கொண்டே வருகிறார். ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்பதை தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தின உடனேயே ஆண்டவர் அவர் அழுவதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். பிரியமானவர்களே, நமக்காக நம்முடைய துக்கத்தில் பங்கெடுக்கிற ஒரு தேவன் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த ஆண்டவருடைய பாதத்தில் நாம் விழும்போது நிச்சயமாக நமக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மனஸ்தாபம், கண்ணீர், வேதனை அந்த குடும்பத்தில் இழந்து போன அந்த நபரை மீண்டும் உயிரோடு பெற்றுக்கொள்ள உதவி செய்தது. ஊராரெல்லாம் பேசினாங்க, இயேசுன்னு ஓடினாலே அந்த இயேசு இவனை சாகாமல் இருக்க செய்யக்கூடாதா, அந்த இயேசு இவனுக்கு ஜீவனை கொடுத்திருக்க கூடாதா என்று எல்லாரும் பேசினார்கள். எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தராகிய இயேசு அந்த இடத்துல வந்து அந்த நாற்றங்களை எல்லாம் வாசனையாக மாற்றி போட்டார். சாட்சி கேடுகளை எல்லாம் கர்த்தர் சாட்சியாக மாற்றி விட்டார். இந்த வருஷத்தில் உங்களை அநேகர் தூஷித்திருக்கிறாங்களா? இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் கர்த்தருடைய பரிதாபம் உங்களை மேலே இறங்குகிறது. கர்த்தருடைய மனஸ்தாபப்படுகிறார். உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை பார்த்து வேதனைப்படுகிறார், துக்கிக்கிறார். அவருடைய துக்கம், அவருடைய வேதனை, அவருடைய மனஸ்தாபம் உங்களுடைய நாற்றத்தை எல்லாம் வாசனையாக மாற செய்யும். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு மனஸ்தாபப்பட்டார். அந்த மரியாளுடைய சகோதரனை கர்த்தர் மீண்டும் அவளுக்கு மீட்டு கொடுத்ததை போல இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் இழந்து போன கனத்தை, நல்ல பெயர்களை கர்த்தர் மீண்டும் உங்களை தகப்பன் அது பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்ய போகிறார். நாம் கர்த்தர் நோக்கி மன்றாடும் பொழுது, தேவனுடைய பாதத்தில் விழும் பொழுது மீண்டும் நாம் சாட்சியாய் எழும்பி நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய மனஸ்தாபங்கள் 4 மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். முதலாவது, கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கும்.
தாவீது நாட்களிலே தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த கொள்ளை நோய் கொன்று கொண்டிருக்கிற ஜனங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு இறங்கினார். கொள்ளை நோய் நிறுத்தப்பட்டது, மரணம் நிறுத்தப்பட்டது. இரண்டாவதாக தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் தங்கும். தேவனுடைய மனஸ்தாபம் நாம் இருதயங்களை கிழித்து தேவனிடம் திரும்பும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கும். மூன்றாவதாக தேவனுடைய மனஸ்தாபத்தினாலே நாம் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அழிவுக்கு நாம் தப்பி வைக்கப்படும். இந்த பூமி அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களெல்லாம் நாம் குறை சொல்லி கொண்டிருக்காதபடி நம்முடைய தேசத்துக்காக நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி நாம் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கும்போது நம்முடைய தேசம் இயற்கையின் சீற்றத்தின் அழிவிலிருந்து, செயற்கையான அழிவிலிருந்து, யுத்தத்திலிருந்து நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படும். 2025 வருஷம் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் இருக்க போவதற்கு காரணமாக இருப்பவர்கள் நீங்களும் நானும் தான். நாம் எவ்வளவு தூரத்துக்கு ஜெபிக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு உபவாசிக்கிறோம், தேவ சமூகத்தில் அமர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேசம் சமாதானமாக இருக்கும். தேசத்தின சமாதானம் நம்முடைய கருத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மனஸ்தாபம் எதிர்கால அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கும். நான்காவதாக தேவனுடைய மனஸ்தாபம் நாற்றங்களை எல்லாம் வாசனையாக மாற்றிவிடும். இந்த வசனங்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய மனஸ்தாபம், தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாயிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் தேவனுடைய மனஸ்தாபம் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து ஆவியான எங்கள் முதல் தெளிவாய் சொல்லி கொடுத்தீங்க. உங்களுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை உயிர்ப்பித்து நடத்துவீராக. தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ளே பூரணமாய் நிறைவேற்றி இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த சித்தத்தை மாத்திரம் எங்களுக்குள்ளே நிறைவேற்றும். இந்த வார்த்தைகளை கேட்டுள்ள பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். வரப்போகிற கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக, சமாதானமாக, நிறைவாக இருக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ.